வெல்கம் டு நந்த பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுரைக்காய் வச்சு சூப்பராக ஒரு சைடிஷ் ரெசிப்பிங்க. இந்த ரெசிபி சாப்பாட்டு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி இப்படின்னு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நந்து பாப்பா கிச்சன் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த குழம்பை இன்றைக்கி நம்ம குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். குக்கரில் செய்யும்போது சூப்பராக காய் வெந்து வரும், சீக்கிரமாகவும் குழம்பு ஆயிரும். இந்த குழம்புக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துருக்குறேங்க. அதை தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ அந்த புளி ஒரு வாரமாக ஊறட்டும். மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துருக்குறேன். பேன் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்குறேன். கடலெண்ணெய் நல்லா சூடானதும் நான் இங்கே 3 தக்காளி, 5 பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் வந்து ஓரளவு சின்ன சைஸ் தாங்க, அதனால் 5 எடுத்துருக்குறேன். நீங்கள் பெரிய சைஸாக இருந்ததுன்னா 2 வெங்காயம் எடுத்திங்கன்னா கூட போதும். வரமிளகாய் 4 எடுத்துருக்குறேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மிளகா அவ்வளோக்கா காரம் இருக்காது, அதனால் நான் 4 எடுத்திருக்கேன். இப்போ 2 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 5-6 பல் பூண்டு, இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. ஜீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இது ஓரளவு இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். துருவுன்னு தேங்காயை சேர்த்ததுக்கப்புறமா தேங்காய் ஒரு ப்ரௌனிஷாக வர வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தாங்க. மல்லித்தூள் சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்ச மசாலாவை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அப்புறமா தேவைப்படும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுருக்குறேங்க. குக்கர் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இது சேர்த்ததுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்குறேங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சுரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. சுரைக்காய் கட் பண்ணும்போதே கொஞ்சம் சின்ன சைஸாகவே கட் பண்ணிங்கன்னா தான் அது வெந்து வரும்போது நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வேகிறதுக்கு நீங்கள் இந்த சைஸில் கட் பண்ணிங்கன்னா தான் சாஃப்டாக வேகும். இப்போ அந்த சுரைக்காவை சேர்த்ததுக்கப்புறமா அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெயில் ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு கல்லுப்பு ஒரு கைப்பிடி, மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கல்லுப்பு, மஞ்சள் தூள் இது 2ஐயும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சோம்ல மசாலா, அதை இதில் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவையும் இதில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை எல்லாம் கழுவி இதிலேயே ஊற்றிடலாம். அதுக்கு பிறகு நம்ம புளி ஊற வச்சோம்ல, அந்த புளிக்கரைசலையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவு புளிக்கரைசலுங்க, அதையும் இதில் சேர்த்துட்டு நீங்கள் உங்கள் குழம்புக்கு எந்த அளவு தண்ணி ஊற்றுறீங்களோ அதை இப்போவே சேர்த்துக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் இப்போ புளிக்கரைசல், அந்த அரைச்ச மசாலா, தண்ணியோட அளவு எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது 1/2 லிட்டருக்கு மேலே இருக்கும். நீங்கள் குழம்பு எந்த அளவு வேணுமோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு 3 விசில் விட்டுருங்க. 3 விசில் விட்டிங்கன்னா தான் இந்த சுரைக்காய் ரொம்ப சாஃப்டாக வெந்து வருங்க. அப்போ தான் குழம்போட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நம்ம சுரைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சுட சுட சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். இது சூடாக இருக்குங்காட்டி கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குதுங்க. இதுவே கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கெட்டி ஆயிரும். இந்த குழம்பு சுட சுட சாப்பாட்டு கூட சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே அருமையாக இருக்கும். குழம்பு நீங்கள் பேனில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காய்கறியெல்லாம் தாளிச்சு விட்டதுக்கப்புறமா காய்கறி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா மசாலாவை சேர்த்துட்டிங்கன்னா பேனில் செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும்.
இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.